ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். எமது ஆத்மாவின் ஒரு துளியை ஏற்று அன்பாய் பூஜிக்கும் ஆன்மாக்களே, ஒவ்வொரு சிவத்துளிகளும் எண்ணற்ற ஒளிக்கற்றைகளை உள்ளடக்கியது. அருவ ஒளியாய் வெளிப்படும் சக்திகள் ஆன்மாவினுள் உட்கலந்து உடலில் பரவுவதனை அனைவரும் உணர வேண்டும். நவ சக்திகளை ஈர்த்து உட்கலக்கும் தருணத்தில் அதன் வீரியத்தினை உணருங்கள். மனித வாழ்வு என்பது 3 நிலைகளை உடையது. ஒன்று பாதாள நிலை, மற்றொன்று பூமியின் நிலை, மற்றொன்று விண்ணுலக நிலை. விண்ணுலகிலிருந்து பூமிக்குள் பிரவேசிக்கும் ஆன்மாக்கள் முதலில் பாதாள வாழ்வு எனும் அறியாமை அஞ்ஞானம் நிறைந்த வாழ்வினை துவக்கி பின் அறிவு நிலைகளில் கற்று தெளிந்து பூமியின் நிலையினை ஏற்று தெளிவுற்ற பின்னரே ஞானம் நிறைந்த விண்ணுலக வாழ்வினை ஏற்க இயலும். ஒவ்வொரு ஆசைகளும் தேவைகளும் விருப்பங்களும் ஆன்மாவின் துகள்களை சிறைப்படுத்தும். விடுபட்டு விண்ணேறும் ஆன்மத் துகள்களோ நிறைவேறாத ஆசைகளை ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி ஆன்ம கருக்களை விடுவிக்கும். பூமியின் மையத்தில் நிலைக்கும் உயிர் அணு என்பது மத்தியில் இயங்கி ஆன்மா விடுபட உதவிகள் புரியும். அனைத்தினையும் இணைக்கின்ற ஓர் அபூர்வ சக்தியே மனம் எனும் கருவியாகும். ஓயாது இயங்கும் மனக்கருவி 3 நிலை ஆன்மாக்களையும் கண்காணித்து இணைத்தே பணிபுரியும். ஆசைகளும் தேவைகளும் அதிகம் உள்ளவர்கள் மனமானது மேலும் கீழும் அலைந்து கொண்டே இருப்பதனை காணலாம். ஆசைகள் விடுபட மனதின் பாரம் குறைந்து அவை விண்ணுலகம் நோக்கியே ஈர்க்கப்படும். அந்நிலை சித்திக்கும் தருணமே மனிதர்கள் இறைவனை குறித்தே சிந்திப்பர். மனமும் ஒடுங்கத் துவங்கும். மனதின் பணி என்று நிறைவடையும். மனிதன் தனது உடலினை துறந்து உயிர் விடும் காலம் வரை தொடரும். எனினும் மனம் என்பது மனிதனை ஆட்டுவித்த நிலை உருமாறி மனிதனின் கட்டிற்குள் மனம் நிலைக்கும். அன்பு சீடர்களே, நவ தேவிகளின் ஆன்ம ஒளியானது மனதினை விண்ணுலக வாழ்வினில் மாத்திரமே நிலை நிறுத்திவிட உதவிடும். புவி வாழ்வு சிறக்க வேண்டும் எனில் மனமானது புவியின் புற வாழ்வுதனில் சூழ்ந்துவிட அனுமதிக்கலாகாது. விண்ணில் நின்று செயலாற்றும் மனதே புவி வாழ்வு சிறக்க உதவ இயலும். நவ தேவிகளும் தங்களுடைய ஆன்ம ஒளியினை பல்வேறு நுண்ணிய மூலக்கூறுகளாய் பிரித்து வீரியமான ஒளி கற்றைகளாகவும் உருமாற்றி உங்களது ஆன்மாவினில் கலப்புறச் செய்கின்றனர். ஸ்ரீ துர்கா தேவியின் ஆன்ம ஒளியானது மிகவும் வீரியமானது எனில் அதன் தன்மைகளின் வீரியமானது குன்றுவதற்கு பற்பல ஒளிக்கற்றைகளாக பிரித்தே உட்கலந்துள்ளார். ஸ்ரீ அன்னபூரணி தாயும் தனது தன்மையை மென்மையுறுத்திட எண்ணற்ற ஒளிக்கற்றைகளாக பிரிந்தே உட்கலந்தார்.
ஸ்ரீ கமலாயதாக்ஷியும் நுண்ணிய ஒளிக்கற்றைகளாக பிரிந்தே செயலாற்றினார். இத்தருணத்தில் உட்கலக்கும் ஸ்ரீ நீலாயதாக்ஷியின் ஆற்றல்களும் மிக மிக நுண்ணிய ஒளி இழைகளாக பிரிந்து மென்மையான தன்மையை ஏற்றே வெளித்தோன்றி உள்ளது. அன்பு சீடர்கள் அனைவரும் பணிவுடனும் மனதினை ஒருநிலை கொண்டு ஒளிப்பாலத்தினில் உட்செலுத்தியும் தேவியை வரவேற்க வேண்டும். நீலாயதாக்ஷி தேவியானவர் கருணை எனும் ஞான ஒளியினை அருளக்கூடியவர். தேவியின் ஆன்ம ஒளிக்கற்றைகளை ஆழ்ந்து உணர்ந்து ஏற்க வேண்டும். அஷ்டோத்திரம் உரைத்து ஆதிசக்தியினை பூஜித்த பின்னர் இறுதியில் ஆழமான உணர்வுகளை ஏற்று நீலாயதாக்ஷியின் கருணையினை ஆழமாக உணருங்கள். மிக மெல்லிய மூலக்கூறுகளாக பிரிந்து உங்களுடைய அறிவு அணுக்கள் வரை பாய்ந்து ஊடுருவி உட்சென்று கருணை எனும் சக்தி நிறைந்த ஒளிக்கற்றைகளை அருளிடுவார். அன்பு சீடர்களே, ஓர் மெல்லிய நுண்ணிய இயக்கத்தின் மூலம் மிகவும் சூட்சமமாக உங்களோடு கலப்புறும் நீலாயதாக்ஷியின் ஒளிக்கற்றைகளை ஆழ்ந்த கவனமுடனும் பக்தியினை கடந்த சரணாகத நிலையுடனும் ஏற்க கடவது. மனதினை ஒருநிலை கொண்டு ஆழமாய் மிகவும் நுண்ணிய ஒளியினை கொண்டு வெளிப்படும் தேவியின் சக்தி நிலைகளை ஏற்க வேண்டும். 108 ஆன்மாக்களோடும் எளிதாய் தேவியானவர் கலப்புறுவார். எனினும் ஆழ்ந்து ஏற்போர் யாவரும் உணர்வினில் ஏற்று அன்னையின் கருணை நிலையினை உணர்ந்திடுவர். மிக மிக நுண்ணிய ஒளியிழையாக உருமாறி அனைவரது ஆன்மாக்களோடும் கலப்புற்று அறிவினை நிறைத்து கருணையாய் உருமாற்றிட உதவிடுவார். நீலாயதாக்ஷியின் கருணை நிலையினை உள்ளுணர்வினில் உணரும் வரை ஆழ்ந்து மனதினை உட்செலுத்தி கண்ணுறுங்கள். அன்னையின் கருணை சக்தி என்னுள் பெருகுகின்றது என்றே எண்ணி கருணை சக்தியின் ஆற்றல்களை ஐம்புலன்களின் மூலமும் உணருங்கள். உணர்வு நிலையே கலப்பு நிலையாகும். உணர உணர அன்னையின் கருணை உணர்வு உங்களது உணர்வோடு கலப்புற்று பல்கி பெருகுவதனை காணலாம். உணர்வே உத்தமம். உணர்வற்ற நிலைக்கும் அதுவே ஆதாரம். உணர்வுகளில் உச்சம் சென்று உணர்வற்ற ஏகாந்த நிலை சித்திக்க அருளாசிகள்.